Hello friends, welcome to Creative Aari Works. Zig Zac stitch எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோட கிளாத்தில் வந்து நான் வந்து ஒயிட் கலர் பென்சில் வச்சு ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். இது மேலே தான் இப்போ நம்ம Zig Zac ஸ்டிச் போட போகிறோம். ஜரி த்ரெட்டில் என்ஆட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த லைன் மேலே வந்து ஒரு செயின் ஸ்டிச் லைன் வந்து போடணும். நம்ம எப்போவுமே செயின் ஸ்டிச் நம்ம யூஸ்வலாக போடுற மாதிரி ஒரே சைஸில் கொஞ்சம் அழகாக நம்ம எப்போவும் போடுற மாதிரி இருக்குது செயின் ஸ்டிச் வந்து இந்த லைன் மேலே போட போகிறோம். மெயினாக இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் கட் ஒர்க்ஸில் நிறையா யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி கட் ஒர்க்ஸில் யூஸ் பண்ணும்போது செயின் ஸ்டிச் வந்து கலண்டு வராமல் இருக்கிறதுக்காக மேலே ஜிக்ஸாக் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு லோடிங்லாம் பண்ணும்போது அடியில் இருக்க பேஸை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் வந்து அந்த லைன் மேலே வந்து ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டேன். இப்போது எப்படி ஜிக்ஸாக் ஸ்டிச் பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு எந்த இடத்துல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்களோ அந்த செயின் ஸ்டிச்சை அதோட ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருந்து போட ஆரம்பிக்கணும். நான் வந்து அது வந்து கொஞ்சம் கீழே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு செயினை வந்து வெளியே எடுக்கிறேன். இப்போது அந்த ஃபஸ்ட்டு போட்ட செயினுக்கு மேலே வந்து ஒரு மாதிரி கிராஸாக ஒரு செயின், திரும்ப நெக்ஸ்ட்டு நான் முன்னாடி போட்ட இடத்துக்கு பக்கத்தில் இதுவும் கொஞ்சம் கிராஸாக, திரும்ப வந்து அந்த இது வந்து எப்படி இருக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு போட்ட செயினுக்கு மேலேயே போட்டுட்டு வரணும். ஒரு மாதிரி ட்ரையாங்கிளாக அந்த செயின் மேலே வந்து ஒட்டியிருக்க மாதிரி இது வந்து தெரியும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. இது வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுன்னு கம்மிங் வீடியோஸில் நீங்கள் பார்த்தா தெரியும். இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து பண்ணும்போது நார்மல் செயின் ஸ்டிச் விட திக்னஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் செயின் ஸ்டிச் பண்ணி அது மேலே ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து ஏதாவது ஒரு இடத்துல போட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு திக் லைன் மாதிரி அழகாக வந்து தெரியும். மெயினாக வந்து அந்த திக்னஸ்க்காக தான் இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் போடுறோம். அப்புறம் இந்த ட்ரையாங்கிள் வந்து மோஸ்ட்லி வந்து நல்லா அழகாக ஒரே ஷேப்லேயே எடுத்துகிட்டு போங்க. ரொம்ப நீளமாக ஒரு ட்ரையாங்கிள், ரொம்ப சின்னதாக ஒரு ட்ரையாங்கிள், அந்த மாதிரி இழுத்து இழுத்து போடாதீங்க. ஸோ அப்போ தான் வந்து அழகாக வந்து தெரியும் ஒரே மாதிரி போடும்போது. நம்ம செயின் ஸ்டிச்சில் எப்படி ஃபாலோ பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த மேலே கீழே போடும்போதுமே ஒரே சைஸில் வந்து அது வர்ற மாதிரி போட்டுகிட்டே வரணும். அப்போ தான் ரொம்ப பார்க்க அழகாக தெரியும். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் அது வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுக்கு பேர் தான் ஜிக்ஸாக் ஸ்டிச். நீங்கள் வந்து ஒரு திக் லைன் வேணும், பார்க்க ரொம்ப ஹைலைட்டிவாக தெரியணும், அந்த மாதிரி இடத்துலலாம் இதை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். உண்மையிலே அழகாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு என்ஆட் பண்ணி முடிக்கிறேன். இப்போ வந்து கலர் 2 கலர் வந்து யூஸ் பண்ணி ஜிக்ஸாக் ஸ்டிச் பண்ணால் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். நார்மல் ஜரியில் வந்து ஒரு லைன் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது கலர்ஸில் வந்து அந்த ஜிக்ஸாக் வந்து போடணும். அப்போ தான் அந்த டபுள் கலர் வந்து தெரியும். இப்போது வந்து நார்மல் ஜரியில் முன்ன போட்ட மாதிரி ஒரே ஒரு செயின் ஸ்டிச் வந்து அது ஃபுல்லாக நான் போடுறேன். செயின் ஸ்டிச் புதுசாக கற்றுக்க போகிறீங்க, தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலில் இருக்க மற்ற வீடியோஸ் பாருங்கள். நிறைய டுட்டோரியல் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரு என்ஆட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஜிக்ஸாக்கில் மேலே போடுறதுக்கு க்ரீன் கலர் சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். எப்போவும் சொல்கிற மாதிரி ஒரே மாதிரி 2 சில்க் த்ரெட் வந்து வாங்கிடுவேன் ஒரே கலரில். ஸோ இடையிடையில முடிச்சு போடணுங்கிற அவசியம் இருக்காது. நீங்களும் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த டபுள் ஸ்ட்ரெயின்ஸாக எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இது எப்படி இருக்குன்னா மோஸ்ட்லி க்ரீன் கலர் தான் நல்லா ஹைலைட்டாக தெரியும். இடையில இந்த கோல்டன் கலரும் நமக்கு தெரியும், பார்க்க ரொம்ப அழகாக தெரியும். ஒரு மாதிரி புள்ளி வச்ச மாதிரி இடையில இந்த கோல்டன் கலர் அழகாக தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து டபுள் ஸ்ட்ரெயின்ஸாக நீங்கள் வந்து எடுத்திருக்கீங்க சில்க் த்ரெட்டை அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம அப்படி தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு ஸ்டிச்சுமே டபுள் ஸ்ட்ரெயின்ஸே வரணும். நீங்கள் வந்து இடையில வந்து எடுக்கும்போது ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெயின்ஸ் வந்து ஸ்டிச் வந்து அந்த த்ரெட்டு வந்து வந்துருச்சுன்னா அதை வச்சே நீங்கள் போடக்கூடாது. அதை வந்து பேக்வேர்ட்ஸில் எடுத்துகிட்டு வந்து டபுள் ஸ்ட்ரெயின்ஸை எடுத்துகிட்டு வந்து தான் போடணும். அந்த திக்னஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருங்க. இது வந்து ஒரு மாதிரி கோல்டன் கலராக அப்படியே க்ரீன் கலர் வந்து சுற்றி சுற்றி வர்ற மாதிரி இருக்கும். அப்போ ரொம்ப அழகாக வந்து தெரியும். நீங்கள் அடியில் வேறு ஏதாவது கலர்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த கலர் வந்து ஒரு மாதிரி டாட்டாக அதில் வந்து தெரியும். ஸோ இப்படி தான் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து நம்ம போடணும். இந்த இடத்துல வந்து கடைசியாக நம்ம எந்த இடத்துல முடிக்கிறோமோ அந்த இடத்துல ஒரு என்ஆட் பண்ணி முடிக்கணும். ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. இதுலேயே வந்து 2 கலர்ஸுமே வந்து சில்க் த்ரெட்டு அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி வந்து போடலாம். வேறு கலர்ஸ் வந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
இன்னும் நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.